நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு வித்யாபுத்திரன் வியா ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி என்னுடைய 6வது வீடியோ ரிலீஸ் ஆகுது. இதில் அன்பர்களோட கேட்டுக்கொண்டதுக்காக என்னோடய நாலேஜ் எனக்கு சிற்றறி கூட்டான இதை வச்சுட்டு நாலேஜ் வச்சு நான் சொல்கிறேன். சிவ வடிவங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி விக்கிரகம்லாம் நிறைய பூஜை பண்ணுற இடமாம்மா, நீங்கள் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஆற்று பையன் கேட்டான். கீழே இருக்கிற பையன் வினோத்ன்ற பையன் கேட்கும்போது நான் சரி இன்னி சிவபடிகளை பற்றி பேசுகிறேன். எனக்கு எல்லா விக்கிரமும் ஆற்றுல இல்லைடான்னு. சரி நீலாம் பேசுவாம படங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னான். சரி பிற்பாடு சொல்லும்போது ஒரு கோவிலை பற்றி வரும்போது அந்த கோவில்லையும் சிற்பங்களை காமிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இன்றைக்கி பிரதோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு சிவபடிமே பேசுகிறேன். சிவபடிமைன்னு சொல்லும்போது லிங்கஸ்வரூபம் சொல்லியிருக்கு. இந்த லிங்கம்ன்றது இட் கேன் பி மேட் ஆஃப் பார்த்திவ லிங்கம்னு மண்ணில் பண்ணியிருக்கலாம், மரத்தில் பண்ணியிருக்கலாம், பித்தளையில் இருக்கலாம், செப்பில் இருக்கலாம், வெள்ளியில், தங்கத்தில், கல்லில், இதில் வேணால் லிங்கம் இருக்கலாம். ஸோ லிங்க வடிவம்ன்றது ரொம்ப உயர்வாக இந்த அஷ்டாட்சர வடிவங்கள் சொல்லியிருக்கு. 64 விதமான வடிவங்கள் சிவமூர்த்தி கொண்டு. பெருமாள் கோவில் எடுத்து இப்போ பார்த்தா நின்றான், கிடந்தான், இருந்தான் அப்படிலாம் சொல்லுவாள். ஒரு நிறையா வடிவங்கள் கிடையாது. மிக 4-5 வடிவங்கள் தான் இருக்கும். இப்போ வாமனாவதாரம் வருது. தசாவதாரங்களில் கூட 10க்கும் பெருமாள் கோவிலில் வடிவங்கள் கிடையாது. சரி, வாமனாவதாரத்துக்கு வடிவு கிடையாது. அதுக்கு பதிலாக சொல்ல திருவிக்கிரம அவதாரம்ன்றுவார். ஆனால் சிவ வடிவங்கள் 64 சொல் இருக்குது. அஷ்டாட்சர வடிவங்கள் சொல்லிட்டு அதுக்காக படங்களே போட்டிருக்கப்ப சிதம்பரம் கோவிலில் பார்த்தா அந்த 1000 கால் மண்டபத்தில் மேல் அப்படியே போட்டிருப்பா. எல்லாத்தையுமே பார்க்கலாம். சரி, எத்தனை விதமான அந்த நடனங்கள்லாம் கூட இருக்குது. சிதம்பரமே அந்த ஆடல் வெள்ளாம் சந்ததியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அங்கே தூணில் சிற்பங்களும் மாறி இருக்கும். அதே மதுரை கோவிலையும் பார்க்கலாம். என்னுடைய வேண்டுகோளோட அன்பர்களுக்கு ஒரு கோவில் போனால் ராஜகோபுரத்தை வாருங்க. மயிலாப்பூர் கோவில்லையே பலவிதமான சுதை வேலைப்பாடுகள் நிறைஞ்சிருக்கும். அதுலேயே அந்த ஹிஸ்ட்ரியே காமிச்சிருப்பா. ஒவ்வொரு கதை என்ன அந்த கதையை காமிச்சிருப்பா. அந்த இதுலேயே ஒவ்வொரு இதுலேயே ஒரு லைனில் வரும். அது கட்டாயம் பார்க்கணும். அவசர அவசரமாக கோவிலை போயிட்டு பார்த்துட்டு வந்துடக்கூடாது. சரி, தூண்களை பார்க்கணும், கோபுரங்களை பார்க்கணும். கோபுரத்தில் அந்த கோவிலுக்கு உண்டான சலபுராணங்கள்லாம் இருக்கும். இப்போ நம்ம இந்த சிவபடிங்கள் பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிறது இப்போ இன்றைக்கி இருக்கிறத நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். இந்த சிவபடிங்கள் சொல்லி லிங்கத்தை நான் சொன்னேன். அந்த ஆஷலிங்கம் இருக்குது. அது சதுரப்பீட ஆவுடையாக இருக்கும். ராஜாக்கள் கட்டித மனிதர்கள் கட்டி இதெல்லாம் வட்ட வடிவ ஆவுடையாக தான் இருக்கும். நம்ம ஆற்றுல பூஜை பண்ணுறது ஸ்படிகலிங்கம் பண்ணலாம். இது ஸ்படிகலிங்கம் சின்னதாக இருக்குது. இது நம்ம ஜாக்கிரதையாக வச்சு பண்ணணும். அது கீழே போட்டால் உடஞ்சிடுவது. அதே மாதிரி மரத்தில் டிஸ்பிளேக்கு வச்சுக்கலாம். ஆற்றுல போட்டு தண்ணி போட்டு இதாகிடும். ஸோ பானலிங்கம் இஸ் பெஸ்ட்டு. பானங்கள் நர்மதையிலேருந்து உருண்டு வருது, காசி கங்கையிலையும் வருது. ஸோ கருப்பு கலரில், ப்ரௌன் கலரில், பலவித வண்ணங்களில் பானம் இருக்கும். கூட்ட கோழி முட்டை ஷேப்பில் வரும். அதுக்கு பீடனம் பண்ணிக்கிறோம். ஆச்சாரியிட்ட சொல்லி வெள்ளியிலையோ தாமரத்துலேயோ பித்தளையிலையோ பண்ணிட்டு வச்சுட்டு அதில் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலும் கீழே மாறக்கூடாது. நம்ம இந்த பானலிங்கம் வச்சு பூஜை பண்ணும்போது மேல் பகுதி முதல்ல வச்சுட்டோன்னா அப்புறமா தெரியணும் நமக்கு. ஸோ பெஸ்ட் திங் இஸ் டு ஹாவ் அதுக்கு பேஸ் இருக்கணும். நான் அடுத்து வர வீடியோவில் நான் காமிக்கிறேன். அது ஆற்றுல இருக்க நான் பூஜையில் எடுத்துகிட்டு வரல. அதை காமிக்கிறேன். நிறைய பானலிங்கம் என்கிட்ட இருக்குது. ஸோ இது லிங்க வடிவங்கள்லாம். அடுத்ததாக ஆனந்த தாண்டவர்னு நடராஜர் வடிவம். இதுதான் நம்ம சிதம்பரத்தில் பார்க்குறோம். அதாவது இடது காலை தூக்கி வலது காலை ஊன்றி ஆடுறார் அவர். சிவகாமின்றவன் 2 கையோடு இருக்கும். இது ஆடுற மாதிரி காமிச்சிருக்கா. சிவகாமியினுடைய இதையும் சொல்ல முடியாது. காளியை வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ சிவகாமின்றது இந்த இடது கையை தொங்க விட்டுருக்கும். வலக்கையில் ஒரு இந்த புஷ்பம் வச்சுருக்கா மாதிரி முத்திரை இருக்கும். சில புஷ்பம் இருக்கும். இடது கை அந்த உடம்போடு அணைச்சா மாதிரி இருக்கும் சிவகாமிக்கு. அதுதான் சிவகாமி. இப்போ மீனாட்சியெலாம் அந்த இடது கை உடம்புல கொஞ்சம் விலகி இருக்கும் கை. மீனாட்சி, காந்திமதிக்கெல்லாம் கை கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஆனால் சிவகாமியை அடக்க ஒடுக்கமாக ஈஸ்வரனுக்கு உட்பட்ட சக்தியினால் அப்படி இருப்போம் அது. ஸோ அந்த ஆனந்த தாண்டவம் பற்றி எல்லா சிவங்கோவிலையும் தெற்கு பார்த்துருக்கோம். தெற்கு பார்த்து தான் இவருடைய சன்னதியை அமைஞ்சிருக்கும். நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டியது. இதுக்கு முக்கியமான நாட்களில் அருத்ரா அன்னைக்கு பண்ணுற,
தானி திருமஞ்சனம் இருக்குது. ஒரு வருஷத்தில் 3-4 இடத்துல 4 நாளில் அபிஷேகம் பண்ணுவார். இங்கே தொண்டமண்டலத்தை எடுத்து பார்த்தா திருப்பாலைவனம்ன்ற ஊரில் பிரம்மாண்டமான நடராஜர் இருக்குது. சில கோவில் தான் பிரம்மாண்டமாக நடராஜர் பார்க்கலாம் நம்ம. அதே மாதிரி திருப்பாசூர்னு இருக்குது. இதில் திருவள்ளூர் பக்கத்தில் அங்கே வாசீஸ்வர மோகனாம்பிகைன்னு பேர். அம்பாள் தாயம்மையை சொல்லுவாள். அந்த கோவிலே நடராஜர் பெருசு. நடராஜர் பெரிய சன்னதிகள் லிமிட்டட் தான். திருவண்ணாமலையில் பெருசாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தா பழைய நடராஜர்லாம் எடுத்து பார்த்தா கோனேரி ராஜபுரம் அந்த நடராஜர் தான் பெருசு, உலகத்திலே பெருசு சொல்லியிருந்தேன். இப்போ வேலூர் பொற்கோவிலில் கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான நடராஜர் நிறுவிட்டார். இப்போ நடராஜர் அதெல்லாம் இந்த செம்பியன் மாதேவி காலத்தில், ராஜராஜ சோழன் காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நிறுவப்பட்டது தான் கோனேரி ராஜபுரம் நடராஜர். அது என்ன சிறப்புன்னா, பரமேஸ்வரர் பார்வதியும் கணவனும் கழுவியாக வர அந்த ஊருக்கு ஒவ்வொரு தடவையும் சிற்பி பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிறான். ராஜா சொல்கிறான், தலையை வாங்கிடுவேன், இல்லைன்னா நாளைக்குள்ளே பண்ணலான்றான். அவன் பயந்து என்ன பண்ணுறான் மாதிரி இருக்கும்போது, அப்போ சாயந்தர வேளை ஒரு வயசான பாட்டி தாத்தா நிற்கிறா. இங்கே தண்ணி கொடுக்குறா. இங்கே தண்ணி எங்கே இருக்குது, இந்த கொதிக்கிற குழம்பு தான் இருக்குன்றான். இந்த மெட்டல் அந்த குழம்பு தான் இருக்கணும், அதையே குடிக்கிறான்றா. அவன் எடுத்து கொடுத்துட்றான் பூசிலேருந்து. அப்படியே குடிச்சிடுறா 2 பேரும். அப்போ அதான் சிலையாக மாறிடுறான் சொல்லப்படுது கோனேரி ராஜபுரம் நடராஜர். ஏன்னா அவருக்கு மருவெல்லாம் இருக்கும், அக்கள்லாம் அந்த கருப்பாக டார்க்காக இருக்கும். மனுஷ உடம்பு எப்படி இருக்கோ அவங்க நரம்பெல்லாம் பச்சை நரம்பெல்லாம் தெரியும். அதுக்காக பார்க்கறதுக்காக போயிட்டு இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நடராஜர் அற்புதமான நடராஜர் அந்த சன்னதியை செம்பியன் மாதேவி தான் கட்டி கொடுத்துருக்கார். அதை ரசிக்கணும். ஒவ்வொரு நடராஜர் சில நடராஜர் விக்கிரகங்கள் மாறுபட்டு இருக்கு. இப்போ மதுரையில் போனால் அந்த இடது காலை தூக்கி ஆடாமல் வலது காலை தூக்கி ஆடி இருக்கும் மதுரையில் மட்டும். திருவாலங்காட்டில் போனால் ஊர்த்துவ நடராஜர் காலை மேலே தூக்கி இருக்கும். ஆனால் 4 கை இருக்காது, 8 கை இருக்கும். கைகள்லாம் வித்தியாசப்படும். ஸோ ஊர்லேயும் நடராஜர் வேறுபடுறது. சில இடத்துல யானைத்தோலை போத்தினா மாதிரி இருக்கும். ஸோ அதில் அது யானையனுடைய மத்தகத்து மேலே காலை வச்சுருந்த மாதிரி நடராஜர். இந்த நடராஜ மூர்த்தி பல கோவில்களில் வித்தியாசமாக இருக்குது. நம்ம கட்டாயம் பார்க்கணும். பார்த்தா தான் நமக்கு அதை பற்றி ஒரு நாலேஜ் வரும். அடுத்ததாக இப்போ நம்ம லிங்க வடிவம் பார்த்தோம், நடராஜ மூர்த்தியை பார்த்தாச்சு. அடுத்ததாக சோமாஸ்கந்த வடிவம். ஷோன்றது ஈஸ்வரனை பிடிக்கிறது. இது ரிஷபாரோட மூர்த்தி. இது நடுவில் இதுவே அமர்ந்த நிலையில இருந்து ரிஷபத்து மேலே இல்லாமல் சோமாஸ்கந்தர் சொல்கிறாங்க. நடுவில் ஸ்கந்தன் இருக்கணும். உமாஸ்கந்தர் சோமாஸ்கந்தர் சொல்கிறது. இது ரிஷப அவரோட ரிஷபத்து மேலே உட்காந்துருக்கு. அது மோகன் குருஜி அவர் 2020 அதிருத்தனம் பண்ணார். அப்போ கொடுத்தார் எல்லாருக்குமே இந்த ஞாபகார்த்தமாக. சரி, அடுத்ததாக பிரதோஷமூர்த்தி. பிரதோஷமூர்த்திக்கு இதுதான். இது நம்ம அரியத்துறையில் வாங்கி கொடுத்துருக்கோம். முதல்ல வாங்கின விக்கிரகம் இது அரியத்துறையில். இந்த பிரதோஷமூர்த்தி பிரதோஷமூர்த்திக்கு மிச்ச மூர்த்திக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு பீடத்திலேயே இருக்கணும். சுவாமி அம்பாள் தனித்தனியாக இருக்கக்கூட எடுத்து வைக்க முடியாது. ஏகாசன மூர்த்தின்னு பேர். ஒரு ஆசனத்திலே 2 பேர் நிற்கணும். அதில் வித்தியாசமாலாம் இருக்குது. சிவன் அவள் தோளில் கை போட்டுருக்கா மாதிரிலாம் இருக்கும். இதில் தோளில் கை போட்டுக்கல, தோளில் கை போட்ட மாதிரி இருக்குது. ஆலிங்கன மூர்த்தின்னு பேர். அதெல்லாம் பிரதோஷத்தை யூஸ் பண்ணுவாள். ஆனால் ஏக ஆசனத்தில் இருக்கணும், அவள் தனித்தனியாக இருக்கக்கூடாது. ஸோ இது பிரதோஷமூர்த்தி. பிரதோஷ காலத்துக்கு மட்டும்தான் அபிஷேகம் அவளுக்கு. அப்போ 3 தடவை சுற்றிட்டு வருவா ஈஸ்வரன் கோவிலில் இந்த பிரதோஷமூர்த்தி. இது ரிஷபாரூடருடைய விக்கிரக வடிவு. என்னுடைய இதெல்லாம் இது பூஜைக்கெல்லாம் வச்சுக்கிறது இல்லாமல் டிஸ்பிளே ஆர்டிகல் அதுக்காக வச்சுருக்காது. ஏன்னா இதெல்லாம் ஆற்றுல வச்சுக்கலாமான்னு சில பேர் கேட்பா. கட்டாயம் வச்சுக்கலாம். ஏன்னா குழந்தைகள்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு நாலேஜ், நம்ம இந்து மதத்தை சேர்ந்தவா, நம்ம இதெல்லாம் இருக்குன்னு கேட்கும். அது குழந்தை கேட்க சும்மா இருக்காது. இப்போ என் பேரன் பெத்தியெல்லாம் இது என்ன தாத்தான்னு கேட்கும்போது நம்ம சொல்லணும். ஸோ நம்ம ஆற்றுல இதெல்லாம் இருந்த படங்களே தூக்கி போட்டுருவா. இப்போ அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் பூஜையில் இருக்கணும் அவசியம் இல்லை. இந்த நடராஜரே டிஸ்பிளே இதுதான் ஒரு தனி மண்டபத்தில் வச்சுருப்பேன். இது ஆருத்ரா அன்னைக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி இங்கே வச்சுருவோம் திருப்பியும். இது அனைத்தெழுந்த நாயக்கர்னு பேர். இவர் அவளுக்கு அப்படி இதில் இடுப்பில் கையை வச்சுட்டு ஒரு கையால் முகவாயை வச்சு இது பண்ணுற பார்வதியை இது சந்தோஷப்படுத்துகிறார். அவர் முகவா கட்டியே கொஞ்சிறார்.
பின்பக்கத்தில் பாருங்க எப்படி இருக்கு, இடுப்பில் கை வச்சுட்டுருக்கார், ஒரு கையை இடுப்பில் கை வச்சுட்டுருக்கார். இந்த பக்கத்தில் இப்படி இருக்கு. இது வந்து ஆலிங்கன மூர்த்தின்னு சொல்லுவா, இல்லைன்னா அனைத்தெழுந்த நாயக்கர்னு சொல்லுவாது. இது ஒரு வடிவம். நான் சொல்ல இந்த 64 வடிவங்களில் இதெல்லாம் ஒன்று ஒன்றா வருது. அடுத்ததாக பைரவ மூர்த்தி. இது இந்த விக்கிரகம் வந்து அரியத்துறையில் நாங்கள் பஞ்சலோக விக்கிரகம் நான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இது பைரவர். பைரவர் வந்து ஈஸ்வரனோட வடிவம் தான். பைரவர் வீரபத்திரர் தனித்தனியாக நம்ம நினச்சக்கூடாது, அவருடைய தோற்றமே தான் இவர். இது வந்து பைரவ மூர்த்தி வந்து ஒவ்வொரு இதுவும் வித்தியாசம் இருக்குது. ஸோ காட்சியில் கால பைரவ வேறமாக இருக்கும். தென்னாட்டு பைரவரெல்லாம் இதுவோட சுனவாக நாயன்னு சொல்லிட்டு இந்த நாயோட பின்னாடி இருக்கும், பின்னாடி நாய் இருக்கும், முன்னாடி இருப்பார். 4 கரங்கள் இருக்கு அவருக்கு. இது மேல் கையில் டமரகம் வச்சுருக்கார், பாசம் வச்சுருக்கார், ஒரு கையில் கபாலமும் ஒரு கையில் சூலமும் வச்சுருப்பார். இதே வடிவம் தான் காளிக்கு இருக்கும். பின்னாடி அம்பாள் வடிவெல்லாம் சொல்லும்போது காளிக்கு இந்த 4 கரங்கள்லேயும் இப்படியே தான் இருக்கும். ஸோ இது பைரவ மூர்த்தி. பைரவ மூர்த்தி நம்ம கட்டாயம் நம்ம காக்கிற நிறைய சிவன் கோவில் என்ன செய்வானா, ராத்திரி பூஜை முடிஞ்ச உடனே பைரவர்கிட்ட சாவியை வச்சுட்டு தான் வந்து பூட்டின்னு போவா. காலையில் திறந்த பிறகு தெரியும் பைரவர்கிட்ட சாவியை வச்சு தான் கோவிலை திறப்பா. அந்த மாதிரிலாம் நடைமுறை உண்டு. பல சிவன் கோவிலில் இது வரைக்கும் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறா. இது வந்து சோமாஸ்கந்த மூர்த்தி. இதுதான் நம்ம வந்து அரியத்துறையில் 350 கிலோ இடையில 4,4 லட்சம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தோம். 2010 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் இது. இந்த இதில் வந்து என் குருமாதா வந்து 1 லட்சம் ரூபா கொடுத்தா. அந்த இதுக்காக இந்த அவள் ஸ்ரீபுரத்துக்கு போன பிறகு எனக்கு வந்து அடைஞ்சது. இந்த சோமாஸ்கந்த விக்கிரகம் இந்த தொண்டை மண்டலத்தில் பெரிய பிரம்மாண்டமான விக்கிரகம், ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து சோமாஸ்கந்தர் வந்து ஈஸ்வரன், பிரியாவிடையின் பக்கத்தில் கொண்ட அம்பாள், நடுவில் ஸ்கந்தன், பக்கத்தில் வந்து தனி அம்பாள்னு சொல்லுவாங்க. ஸோ இவ பேர் மனோன்மணின்னு பேர். இந்த தனி அம்பாள் மனோன்மணி 2 கையோடு இருக்கும், மீனாட்சி இடம். ஸோ இது சேர்ந்தாதான் சோமாஸ்கந்தர். இவர் மட்டும் தனியாக ஊர்வலம் வர முடியாது, இவளோட தான் வந்து ஆகணும். திருவண்ணாமலையில் ரொம்ப அழகாக பண்ணுற இந்த விழாலாம் வந்து இப்படி தான் வரும். இன்றைக்கி வந்து நம்ம பைரவர் பார்த்துருக்கோம், லிங்க வடிவை பார்த்துருக்கோம், நடராஜர் வடிவை பார்த்துருக்கோம், ஆலிங்கன மூர்த்தி பார்த்துருக்கோம், பிரதோஷ நாயகர் இதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம இது வந்து நிறைய வடிவங்கள் இருக்குது. நம்ம வந்து இப்போ அடுத்தடுத்த இதில் வந்து நான் படங்களோடையும் இதுவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி இதோட இது நிறைய விஷயம்.